பொதுவா மக்கள் நட்சத்திரங்களுக்கு அப்பாற்பட்ட உலகத்தை தான் பேசுவாங்க. மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிற அவங்க கீழே பார்க்க மறந்துடுறாங்க. அவங்க பூமிக்கடியில என்ன இருக்குன்னு தேடினா எப்படி இருக்கும்? அந்த ஆழத்துல அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த இருட்டு மட்டும்தானா? இல்ல கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் கண்டுபிடிப்பாங்களா? பண்டைய காலத்துல மன்னர்கள் கற்சிலைகளா சிப்பாய்களை வடிவமைச்சாங்க. பல நூற்றாண்டுகளா எந்த மாற்றமும் இல்லாம இந்த சிப்பாய்கள் கற்சிலைகளா இருட்டுல காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்க ஆயுதம் கடினமா இருந்தது. தயார் நிலையில காலம் காலமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு நாள் ஒளி இருள ஊடுருவி போச்சு. ஒரு காலத்துல கல்லா இருந்த எல்லாத்துக்கும் உயிரை கொடுத்துச்சு. டெரகோட்டா உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். கொஞ்சம் வழி விடுங்க. வழி வழி. ஓகே. மேக்னஸ், நீ எங்க போற? ஹாய் பாட்டிமா. என்னால அதை சொல்ல முடியாது, ஆனா அது ரொம்ப முக்கியம். மேக்னஸ் கண்ணா, எங்க போறேன்னு கூட தெரியாம கால் போன போக்கல போனா என்ன ஆகுறது? நான் ஒண்ணு தொலைஞ்சு போகலையே. இருந்தாலும் நன்றி. நான் போகணும், நான் வரேன். ஓகே. மாஸ்டர் ஸ்மித், இந்தாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இரும்பு கொண்டு வந்திருக்கேன். இப்போ வால் செஞ்சு கொடுப்பீங்களா? சிப்பாய்களுக்கு மட்டும்தான், உனக்கு இல்ல. மேக்னஸ், சட்டப்படி நீ வால் எல்லாம் வச்சுக்க கூடாது. அதனால இந்த விஷயத்தை நீ மறந்துடு. என்ன? ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு வாள் கண்டிப்பா வேணும். அழகா இருக்கேன். உனக்கு எதுக்கு வாள்? மோசமான போர்படம் வந்திருக்கிறதா ஒற்றர்கள் சொன்னாங்க. அவங்க எப்ப வேணாலும் தாக்கலாமா? நான் ஒரு நல்ல வீரன் நிரூபிக்க இது எனக்கு கிடைச்சிருக்க சந்தர்ப்பம். தூங்குனது போதும், எழுந்துரு. இந்த ஆயுத விஷயத்துல நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆனா நான் வந்துட்டாங்க. மாஸ்டர் ஸ்மித், நான் இதை கண்டிப்பா திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். ரொம்ப பயங்கரமான மிருகங்கள் இந்த சிட்டி அட்டாக் பண்றாங்க. பார்க்க கேவலமா இருக்கிற கொடூரமான மிருகங்கள். பல வருஷங்களா இந்த நகரத்தை காப்பாற்ற வீரர்கள் அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. இருந்தாலும் இந்த மான்ஸ்டர்ஸோட நடந்த பல யுத்தங்கள்ல உயர் நிலையில இருக்கிற டெரகோட்டா வீரர்கள் சிதைக்கப்பட்டாங்க. ஆனா எதுக்கு துணிஞ்சிருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த முக்கியமான நாள்ல தான் நான் மேக்னஸ் என் வீரத்தை காட்ட போறேன்.
இருக்கேன். தம்பி நான் உயிரோட இருக்கேன். அண்ணா 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 கை மாட்டி விட்டாரு. ஒதுக்கி போய் சண்டை போடுங்க. அம்மா அம்மா இந்த சைட்ல இருந்து வராங்க. எல்லாரும் இங்கிருந்து வெளியே போயிடுங்க. யார் அது? ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஓடி போயிடுங்க. இது என்ன இத்த தண்டி இருக்கா? ஐயோ துறந்துறானே. முடிச்சது. தளபதி தளபதி இவர் மாதிரி ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. தளபதி ஜின் ஷிங்யங் நகரத்தோட ஹீரோ. ஆயிரக்கணக்கான மக்களால கொண்டாடப்படுறவர். அதோட இவங்க எல்லாரும் சிறந்த போர் வீரர்கள். இவங்க எல்லாரும் தளபதி தலைமையில இருக்கிற சிறந்த சிப்பாய்கள். ஒரு நாளைக்கு நானும் ஒரு முன்னணி போர் வீரனாவேன். ஜெனரல் ஜின்னுக்கு பக்கபலமா இருந்து போர் புரிவேன். அதுக்கு பின்வாங்குது. வெற்றி 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 வெற்றி. வாழ்க தளபதி ஜின், வாழ்க வாழ்க தளபதி ஜின், வாழ்க வாழ்க தளபதி ஜின், வாழ்க. வெற்றி வெற்றி வெற்றி. நான் இங்க தலைவனா இருக்கிற வரைக்கும் அந்த மாஸ்டர் சாலை எதுவுமே நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. முனை மேல இருக்கணும். சீக்கிரம் வேலை ஆகட்டும். என் பாட்டியை உங்களோட வேகமா வேலை செய்வாங்கடா சோம்பேறிகளா. நீ சட்டத்தை மீறிட்ட. வேலைக்காரங்களால சண்டை எதிர்கொள்ள முடியாது. நீ செஞ்சதை நினைச்சு வருத்தப்பட போற. கொசு மாதிரி இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணிருக்க? இங்க பாருடா, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வச்சுக்காத. என் பொறுமையை சோதிக்காத. இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் நல்லா பாலிஷ் பண்ணி கொண்டு போய் கொடு. அது முடியாத காரியம் மாஸ்டர். என்னை எதிர்த்து பேசுறியா? இப்பவே ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு கிணங்குக்கு போ. இப்படி வெளுக்கிறாரு. வெளியே வந்துட்டான். மேக்னஸ் மேக்னஸ், என்னால நம்பவே முடியல. நீ அப்படி பண்ண? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? போர்ல போய் கலந்துக்க போறியா? உனக்கு தெரியுமா, போரோட செவத்தை எல்லாம் உன்னையே சரி பண்ண வைப்பாங்க. உனக்கு அதெல்லாம் தேவையா? இந்த ஊரோட செவத்தை சரி பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு வேண்டியது போர்க்களம் தான். நான் தான் சொன்னல, அவன் மூளை மழுங்கி போச்சு. உனக்கு ஒன்று சொல்லவா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்பா.
அந்த பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் வந்ததுல இருந்து நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. இங்க இருந்து போறவங்க நிறைய பேர் திரும்ப வர்றது இல்ல. இங்க பாத்தீங்களா, மான்ஸ்டர் போட்டோவும் மறுபடியும் ஒட்டி வச்சிருக்காங்க. என்ன இப்படி பின்பக்கம் மட்டும் போட்டிருக்காங்க? யாருக்கு அடையாளம் தெரியும்? மேக்னஸ், முன் பக்கம் பார்த்தவங்க எல்லாம் அதை பத்தி சொல்ல உயிரோடவே இல்ல. புரியுதா? என்னடா பயமுறுத்துற? இப்போ அது புரிஞ்சுதே. மேக்னஸ், வேலைக்காரனா இருக்கிறதெல்லாம் பாதுகாப்பானது தான். உனக்கே அதை பிடிக்க மாட்டேங்குது. அதை தவிர உன்னால வீரனாக முடியாது. அவங்க அப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. யார் அப்படி சொன்னது? என்னப்பா உளறீங்க? தளபதி ஜின் கூட அடிமட்டத்துல இருந்து வந்த சிப்பாய் தான். ஆனா இப்ப அவர் சக்தி வாய்ந்த பெரிய ஆளா இருக்காரு. என்னால வாழ்நாள் முழுக்க வேலைக்காரனா இருக்க முடியாது. காலத்துக்கு இந்த மாதிரி எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். நான் சாதிப்பேன். டேய் ஐயா, என்ன என் வாளை பாலிஷ் பண்ண? ஐயா, முன்படை போர் வீரர்களோட வாழ், வீரத்தின் அடையாளம். எனக்கு இது ஒரு கிடைக்கும். அதுக்கப்புறம் வீரர்கள் தலைவனாவேன். அதுக்கப்புறம் நான் தான் ஆணையிடுவேன். முட்டா பயலே, நீ சிப்பாய்களுக்கு தலைமை தாங்குவியா? இவன் தான் போர்க்களத்துல இருந்து வந்த வீரன். இந்த பையனை உனக்கு என்ன மனசுல பெரிய சிப்பாய் நினைப்பா? நானும் போர் புரிய விரும்புறேன். மேக்னஸ், வந்துட்டாரா ஹீரோ. பெருசா வாழ கூட தூக்க தெரியல. இவனை எல்லாம் மான்ஸ்டருக்குள்ள அனுப்பி வச்சா விளங்குன மாதிரிதான். போதும், அமைதியாரு. இன்னைக்கு சண்டையை பார்த்தல, அந்த மிருகங்கள் ரொம்ப ஒன்னும் பயப்படல. என்ன சொன்ன? பதக்கம் பாக்க அப்படியே அசல் மாதிரி இருக்க. நீ ஒரு வேலைக்காரன், வாழ்நாள் முழுக்க அப்படியே தான் இருப்ப. அது கொடுத்துருங்க, கொடுங்க, எங்க கொடுத்துருங்க. ஏய், அழுதா. நீ ஒரு உதவாக்கார. மரியாதை என்கிட்ட மன்னிப்பு கேடு. இப்பவே எனக்கு யார பார்த்து பயம் இல்ல. யார் உதவக்காரன்னு நான் காட்டுறேன். உனக்கு என்ன என்கிட்ட சாகணும்? போதும், நிறுத்து. தளபதி யாரே? தளபதி, இங்க சண்டை போடலாம் அனுமதி இல்ல. இல்ல, தப்பு இந்த வேலைக்கார பையன் மேலதான். போதும், நிறுத்துறியா? அப்போ நீ முன்னணி போர் வீரனா நினைக்கிறேன். அது ஆமா. உனக்கு ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அந்த மான்ஸ்டரை கண்டுபிடிச்சு அதை கொன்னுடு. அப்பதான் நீ போர் வீரனாவ. ஆபத்தானது, இது ரொம்ப ஆபத்தானது. ஏய், வேணாண்டா. இந்த கோழையாவது செய்யறதாவது. இந்த சவாலை ஏத்துக்கிறேன். நான் அதை கொள்றேன். அப்படின்னா உன் சாவு நிச்சயம்தான். வழிய விடுங்க. உங்க கடைசி நாட்களை நல்லா கொண்டாடுங்க. நாம போன தடவை அந்த மாஸ்டர் கொண்டு இருக்கலாம். அதுவும் அந்த பெருசு நம்ம வழியில குறுக்க வராம இருந்திருந்தா. ஆமா, ஜஸ்ட் மிஸ். தெரியுமா? கடைசியா ஊருக்கு வெளியில 5 மைல் தூரத்துல அதை பார்த்திருக்காங்க. இந்த இடம் ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கு. அரக்கர்கள் இருக்கிற இடம். இந்த அடையாளம் சமீபத்துல தான் உண்டாயிருக்கு. அப்ப அது ரொம்ப தூரத்துல இல்ல. படத்துல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு.
எவன்டா அது? அப்படி போடு. எங்க நம்ம வாய்ப்பு போயிடுமோன்னு நினைச்சேன். இப்போ வரேன். அந்த வாய்ப்பு என்னோடது. முடிஞ்சதில்ல. அப்படி ஆமா. உனக்கு எவ்வளவு தைரியம்? ஜின் வீர மேலே கை வைக்கிற? உனக்கு மரியாதை நான் என்னன்னு தெரியாத தம்பி. யோ, ஈட்டி எங்கயா? ஏய், ஒழுங்கு மரியாதை நீ யாருன்னு முதல்ல சொல்லு. நீ என்ன மான்ஸ்டர் 9 டைல்ஸ்னே கூப்பிடலாம். நீ இப்போ இருக்கிறது என்னோட ஒற்றைக்கல் காட்டுல. ஒற்றைக்கல் காடா? இந்த மாதிரி ஒரு இடம் இங்க இருக்குன்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது. உனக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடம் ஒரு நூலகம் மாதிரி. பாதாளத்தோட வரலாறு எல்லாம் இங்கதான் பதிவு செய்யப்படும், அதுவும் கல்லுல. சிங்யாங் நகரத்தை பத்தி இந்த கல்வெட்டுல குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. சின்யாங்கா? சமுத்திரத்துல ஒரு துளிதான் அந்த நகரம். சமுத்திரத்துல ஒரு துளியா? நீ அதோட அருமை தெரியாம பேசுற. சிங்யாங் ரொம்ப பெருசு. முட்டாள் சிப்பாய், உன் கண்ணுல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஆறுங்கெல்லாம் எல்லா இடத்தையும் கடந்து வரும். வா, என் கூட நீச்சல் அடிச்சுக்கிட்டே வா. இந்த பாதாளன்றது முடிவில்லாத ஒரு பரப்பு. அதோட முதல் நகரம் ஆன்லோ. டென்டான், அப்புறம் சும்ஜேன். பல நூற்றாண்டு காலமா டெரகோட்டா இங்கதான் வாழ்ந்திருக்காங்க. அதுவும் காலத்தை அழிக்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்ந்திருக்காங்க. பாதாள உலகம் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு எனக்கு தெரியாது. பார்த்தல்ல, உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது தம்பி. இது என்னது? அரக்க மிருகங்கள். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பழைய கால ஆன்மீக மிருகங்கள். பழங்களையும் காளான்களையும் தான் சாப்பிடும், குகைக்குள்ளதான் வாழும். சரி, நடுவுல இருக்க அது என்ன? அது கூடவா தெரியாத? அதெல்லாம் படைப்புகள். ஆதிகாலத்தோட சக்திகள் அனைத்தும் இதுல அடங்கியிருக்க. அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு இந்த சக்திகள் தேவை, அதுவும் அதுங்க சந்ததிகளுக்கு. இந்த மாதிரி தெரியாத பல சக்திகள் இதுல இருக்கு. அதுதான் ஆச்சரியமே. இது அதேதான். என்ன பண்ணுது? ஓ, நீ குன்லுன்னு பாத்துட்டியா? இருக்கிற மான்ஸ்டர்ஸ்ல இவனோட இனம் ரொம்ப அரிதானது.
அப்ப இது பேரு குழுனா? இது எங்க கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லு. நீ விலகி இருக்கிறது தான் நல்லது. இதை மட்டும் நான் புடிச்சிட்டா நான் ஒரு போர் வீரனா மாறிடுவேன். பாருடா, உனக்கு உண்மையிலேயே அதுதான் வேணுமா? ஆமா, வேற என்ன? நான் ஒரு தலைவன் ஆயிட்டா அதுக்கப்புறம் நான் சிப்பாய்களை வழி நடத்துவேன். அதுக்கப்புறம் நான் தான் ஆணையிடுவேன். முட்டாள்தனமா பேசாத. உன் கண்ணு திறந்திருக்க, ஆனா நீ குருடனா இருக்க. உன் மூளை ரொம்ப சின்னதா இருக்கு. படி அளக்கிறவர் உன்னை எங்க கூட்டிட்டு போறாருன்னு பாரு. வேலைக்காரனா இருக்கிறத விட வேற எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாமே உண்மை ஆயிடாத. ஏன்னா உன் கண்ணு உன்னை ஏமாத்திடும். உன்னோட இதயத்துல இருந்து பாரு. இதயத்துல இருந்தா? சரி விட மேக்னஸ், நீ கிளம்புற நேரம் வந்தாச்சு. உனக்கு என் பேர் எப்படி தெரியும்? யோ, எங்கயா போன? எங்க இருக்க? நீ டோடோவை ஃபாலோ பண்ண. உனக்கு தேவையானதுக்கு அவ வழி காட்டுவா. முடிய விடு. நீதான் டோடோவா? குலுனை கண்டுபிடிக்க நீ உதவியா? ஒருவேளை இதெல்லாம் ஒரு கனவோ? நீதான் என் வேட்டையை கெடுத்த. எது? ஆனா நீதான் முதல்ல என்னோட திட்டத்தை கெடுத்த. இப்ப என் மேலே பழி போடுறியா? போதும், நிறுத்து. மரியாதையான விட்டு. கூலுன் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா? என்ன இது? ரொம்ப கேவலமா சண்டை போடுற. உன் பிளான் தான் என்ன? அது சரி, உன் கங்ஃபோ மட்டும் என்ன? நீ கூட தான் அவனை பிடிக்கவே இல்ல. என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு பேருமே அவனை பிடிக்கணுங்கிறதால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை போட்டு தள்ளிடலாமா? நான் இதுக்கு உன் கூட கூட்டு சேரணும். இதுதான் டோடோ. கோலன் எங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லும். அவ நீ சொல்றதை கேட்க மாட்டா. நான் என்ன சொல்றேன்னா அப்படிதான் நடப்பா. அதோட இந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கலாம். என்ன சொல்ற? என்னோட வேகத்தை குறைக்காத. ஓவரா பிஹேவ் பண்றானே. டோடோ, வழி எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாக்குறியா? சரி, நீ எந்த ஊரு? இந்த மாதிரி ஒரு உடைய நான் பார்த்ததே இல்லையா? நான் கூட இந்த மாதிரி ஒரு சின்ன சிப்பாய பார்த்ததே இல்ல. ஏய், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. நான் மேக்னஸ், அரக்க மிருகங்களை எதிர்த்து போராடுறதுல பேர் பெற்றவன். நேத்து தான் செம்மையா சண்டை போட்டு 3 அரக்க மிருகங்களை என் கையால கொன்னேன். உண்மையாவா? சரி, நீ இன்னும் பேரை சொல்லவே இல்லையே. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. பரவாயில்ல, சொல்லேன்பா. நீ எந்த ஊரு? உன் வாழ்வித்த அட்டகாசமா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா? முடியாது. பரவாயில்ல. ஹை, ஜேட். ஓ, உன் பேர் ஜேடா? விரல் போச்சு. என் பொருட்களை தொடாத. வா. டோடோ, நீ கூலுன்னு இருக்க இடத்துக்கு தான் எங்களை கூட்டு போனோம். எதுக்கு எங்க கூட்டு வந்திருக்க? வெண்கல டிராகனா? சரி,
இன்னைக்கு ராத்திரி தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாவது கிடைச்சதே. ஜாக்கிரதை. ஜேட், என்ன போக விடு. நிறுத்து. அத மரியாதையை போக விடு. ஆ? அது என்ன மிருகம் கூட பேர் தெரியலையே. அந்த ஆட்டை இறக்கி விடு. ஆ? யார பார்த்து ஆடுங்கிற? உன் மூஞ்சில என் கைய வைக்க. ரொம்ப பேசுறா. நீ சுட்டு தின்னுக்கோ. என்ன இதெல்லாம் புதுசா கிளம்பி வருது? உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு இந்த ஆட்டை சுட்டு தின்னலான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு. அவன் என்ன சொல்றான்? உங்க இன்னைக்கு மாத்திர மாதிரி மெல்ல தின்ன போறான். மாத்திரையா? மாற மாட்டேன். உன் மூளையை யூஸ் பண்ணு. எத்தனை சிப்பாயிங்க காணாம போனாங்க. அதுக்கெல்லாம் இவன் தான் காரணம். இது உண்மையா? ஆடு எப்பவும் உண்மையத்தான் சொல்லும். 2 பேரும் முட்டாளா இருக்கீங்க. உங்க 2 பேருடைய உடம்பு இந்த சின்ன மாத்திரம் மாதிரி மாறப்போகுது. நீ பைத்தியக்காரன். ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க. இப்ப அது என்னுடையது. ஜாக்கிரதை. இது என்ன தொந்தது? விளையாட்டு நிறுத்திட்டு சண்டை போடு. அட குழந்தை பொண்ணு, இந்த மைக்க தள்ளி போ. அப்ப கண்ணுல குத்துனாதான் உயிர் போகும் போல இருக்கு. என்ன நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? போய் பிடிங்க. சிங்க பெண்ணே, உனக்காக நான் இருக்கேன். அழகி, இந்த பக்கம் வாங்க. நான் கிடைச்சது உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஒரு காலத்துல நான் சக்தி வாய்ந்த ஆயுதமா இருந்தேன். ஆனா ஒரு நாள் என்ன ஆடா மாத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி என்ன தத்து எடுத்துக்கிட்டான். அவன் கூடவே வச்சுக்கிட்டான். என்னை அடிப்பான். ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு.
தப்பிக்க எந்த வாய்ப்பு கிடைக்காம அவன் கிட்ட நான் நல்லா மாட்டிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட அவன் என்ன தின்னு இருப்பான். என் கதையே பெரிய சோக கதை. அப்பதான் ஒரு அழகான பொண்ணு வந்து என்ன காப்பாத்துனா. என்னோட கஷ்டத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்தா. இப்ப நாங்க நல்ல நண்பர்கள். காலப்புள்ள அவன் கூடவே இருப்ப சத்தியம் பண்ற அழகு பெண்ணே. அழகே, அப்புறம் நீ தாராளமா என்ன சரி, ஓரா கதை விடாத. நீ சக்தி வாய்ந்த ஆயுதம்னா நான் குலுனுக்கு சகோதரன்னு வச்சுக்கோ. என்ன? 2 பேரும் நில்லுங்க. இப்ப பாருங்க, நான் என்னோட உருவத்தை மாத்தி காட்டுறேன். அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிப்பா, என்ன பண்றியோ பண்ணு, பாக்குறேன். சக்தி வாய்ந்த ஆயுதமா? சரி, அந்த நாதத்துல எதிரிங்க தெரிச்சு பறந்துருவாங்க. என்னது? உன்னை என்ன பண்ற பாரு. எனக்கு ஒரு செல்ல பிராணியா இருந்துக்கோ, இல்ல உன் கொம்ப சீவிடுவேன். சீவிரத்துக்கு என் கொம்பு என்ன முடியும் நினைச்சியா? என்ன கிஸ் பண்ண ட்ரை பண்றதுக்கு முன்னாடி என்ன டின்னருக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அழகா இருக்கு. இதெல்லாம் என்னது? மின்மினி பூச்சி, ஒளிய தரக்கூடிய பூச்சிகள்ல ஒண்ணு. மேக்னஸ், உன் கூட்டாளிங்க எங்க? நீ மட்டும் ஏன் தனியா போராடுற? நான் தளபதி ஜீன், என் சண்டையை அவர் பார்த்திருக்காரு, என் பலத்தை அவர் பார்த்திருக்காரு. அதனாலதான் இந்த வேலைக்கு நான் அவர் அனுப்பி வச்சாரு. கற்பனையை விட்டு வெளியே வா. குள்ளனுக்கு தகுந்த ஆள் நீ இல்ல, அதனாலதான் உன்னை அவர் அனுப்பியிருப்பாரு. எனக்கு புரியுது, அந்த ஆள் ஒரு ஏமாத்துக்காரன். உண்மையை சொன்னா நான் ஒரு வேலைக்காரன். எனக்கு சண்டை போடவே தெரியாது, ஆனா தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஒவ்வொரு டெரக்கோட்டா மனிதன் பிறக்கிறப்பவே அவன் தளபதி நிர்ணயிக்கப்படுது. ஆயிரக்கணக்கான வருஷங்களாவே இது இப்படிதான் இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு விதி விலக்கு. முதல் வருஷம் அந்த அரக்க மிருகங்கள் அட்டாக் பண்ணப்போ பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்துச்சு. எங்க முன்னாள் தளபதி இந்த போர்ல அவர் உயிரை இழந்தாரு. நகரத்தோட தலைவாசல கிட்டத்தட்ட உடைச்சிட்டாங்க. அப்போ ஒரு இளம் சிப்பாய் அதிரடியா களத்துல இறங்கி அந்த மொத்த ஊரையும் காப்பாத்தினார். அந்த வீரன் தான் எங்க தளபதி ஜி. ஒரு வேலைக்காரன் எப்பவும் வேலைக்காரனாவே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நானும் ஒரு பிரதான வீரனாவேன். தளபதி ஜின் மாதிரி நான் ஒரு பெரிய வீரனா மாறுவேன். ஆனா எல்லாரும் என்ன வேடிக்கையா எடுத்துக்கிறாங்க. யாரும் என்ன மதிக்கிறதே இல்ல. எனக்கு புரியுது. என் தாத்தா இப்பவும் சொல்வாரு, நம்ம பிறப்ப நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனா வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத நாம கண்டிப்பா தேர்ந்தெடுக்கலாம். அப்ப எனக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றியா? படையில சேரணுங்கிறதுக்காக தான் நீ குன்லன்னு தேடிக்கிட்டு இருக்க. சரியா சொன்ன. என்ன ஆனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். நீ சொல்றது உண்மைனா நீ சண்டை போட கத்துக்கணும். வா போலாம். அப்படின்னா நீ எனக்கு வாழ்வித்த கத்து தரேன்னு சொல்றியா? இந்த மரமட்டையா கத்து தர போற? களிமண் எப்படி கத்துக்கோ? உனக்கு வாய் நீளமாயிடுச்சு. ஓடாத, நில்லு நில்லு. ஏய்,
அடச்சே விடு. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு சுலபமா ஓடுவ? எங்க முடிஞ்ச என்ன புடிச்சு பாரு. இது உனக்கு தானே அழகே? ஏய் இது எனக்கா? உனக்கு தான் என் மேல எவ்வளவு அன்பு. திருப்பி கொடு. ஒவ்வொண்ணே. We'll walk bravely down these winding roads in search of our desires. Every step bringing us together. Over mountains and rivers we'll explore. நான் நினைச்சேன் நீ எங்களை விட வித்தியாசமா இருக்க. நாங்க டேர்கோட்டா இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். சுவாரஸ்யமா இருக்கே. இந்த என்ன மொத்தமா நினைச்சிட்டியா? எப்படி? மரியாதை அங்கிருந்து போயிடு. அவளை விட்டு விலகி ஏறு. இருந்து போ. தள்ளி போ. நாங்க போய் சேர்ந்தப்போ டிரான்ஸ் டிராகனை அழிஞ்சு போயிருந்தது. அதனால இதுதான் எங்களுக்கு கிடைச்சது. எங்க போச்சு? அந்த கூல நீங்க தான் எங்கேயாவது இருக்கணும். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. இப்படி கும்பலா அட்டாக் பண்ணா எப்படிடா? ஏய் சோர்பா, இது என்னது? இது ஒரு வகையான மான்ஸ்டர். அமைதியாரு. அது சத்தத்தை கேட்டுதான் வேட்டையாடும்.
இன்னைக்கு என்ன கதிக்கு ஆளாக போறோம்னு தெரியல. காப்பாத்துங்க. ஜாக்கிரதை. இது கூலன் தான். ஜேட், இது உன் வீரத்தை காட்டுற நேரம் இல்ல. என் கையை விடு. வந்துருங்க. எடுத்துட்டான். இப்ப நீ என்ன பண்ண பார்த்த? சந்திர சிந்து பட பார்த்தல? என்னெல்லாம் ஆட்ட ஆண்ட மாட்டியா? ஏமால விட சாமி. ஒரு நிமிஷம் போயிடாத. எனக்கு உதவி பண்ணு. நீ ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தானே? அப்படியா சொல்ற? அப்ப சரி. இது ஓகேவா? இதை வச்சு என்ன எப்படி காப்பாத்துவ நீ? துணிய புடி. அடே, எப்ப காப்பாத்துறீங்கடா? ஜேட், என்னாச்சு? ஜேட், உனக்கு என்னாச்சு? அது அது விஷம். ஜேட், உனக்கு ஒண்ணும் ஆகாது. இத புடி. என்ன கெட்டியா பிடிச்சுக்கோ, எல்லாம் சரியாயிடும். ஜேட், நம்பிக்கை விட்டுறாத. உனக்கு ஒண்ணும் ஆகாது என்ன? என்னப்பா இது போயிட்டே இருக்கு? வெளியே போக வழியே இல்லையே. நான் எங்கிட்டு போறது? எப்படி அதோட காப்பாத்தணும்? மேக்னஸ், மேக்னஸ். நீரோட்டத்தை தொடரும். கண்டிப்பா வெளியே போக வழி இருக்கும். இந்த ஆறு போற வழியிலே போலாம். என்ன சொன்ன? நீ சும்மா விளையாடாத மேக்னஸ். இங்க பாருங்க, நிறைய இருக்கு. உன்னால முடியாது. இப்ப நமக்கு ஒரு போட் வேணும்.
இது ஒரு மொத்த பிளான். இங்க இருக்கிற மீன் கிட்ட போய் போட்டிருக்கான கேட்க முடியும். நீ எதை வச்சு இப்படி எல்லாம் பண்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. மேக்னஸ், அங்கெல்லாம் எந்த போட்டும் இல்லையா? நான் சும்மா சொன்னேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அழகி, சத்தியமா சொல்றேன், உனக்கு குணமாயிடும். ஒழுங்கா வண்டி விட்டுடா, மரப்பண்டையா. பயமுடு, தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கு. என்னது இது? அட நிறுத்து! கீழே விழ போறோம், போச்சு. கண்ணூன் அங்க இருக்கு. அதுக்கும் வழி தெரியல போல இருக்கு. நல்லா பிடிச்சுக்கோ, வித்துறாத. மேக்னஸ், 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 நீ ஜேட், நீ எப்ப எந்திரிச்ச? என்ன இடம் இது? என்ன ஆச்சு? நம்மளை காப்பாத்துச்சு. அது சின்யாங் தானே? நம்மள அந்த குலூன் தான் காப்பாத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹே, ஒரு நிமிஷம். உன் பின்னாடி எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. அழகி, அழகி,
உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மேக்னஸ் கேளு, உன்னை நான் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன்னு. அவனோட நான் தான் நல்லா பாத்துக்கிட்டேன். ஆமாமா, ஆட்டுக்குவால் அளந்தா வச்சிருக்கான். பாட்டிமா, நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்க. ஓ பரவாயில்லையே, கண்ணு முழிச்சிட்டியா? நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணுமா. செங்கியாங்கூர்ல ஏடாகுடமான பசங்க நிறைய பேர் இருக்காங்க. பாட்டி எப்படி எல்லாம் சொல்லாதீங்க, வேண்டாம். அடடடடா, மனுஷங்களோட தோல் எவ்வளவு மிருதுவா இருக்கு, ரொம்ப நாசூக்கா இருக்கு. ஜேட காப்பாத்தினதுக்கு நன்றி. சரி, நாங்க கிளம்புறோம். அவளை பத்திரமா பாத்துக்கோ மேக்னஸ். அவளுக்கு மறுபடியும் ஏதாவது ஆச்சுன்னா என்னால எதுவும் சரி, சொல்ல இனிமே நான் முடியாது. எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன். ஷாமன், இந்த ரிப்பேர் பண்ற ஆயுதங்களை கொஞ்சம் எடுத்துக்கலாமா? தாராளமா. ரொம்ப நன்றி ஷாமன். அதுல அப்படி என்ன இருக்குன்னு அவ உத்து பாத்துக்கிட்டு இருக்கா? எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. இந்த கொசுத்தால தாங்க முடியல. டோடு, நீ இன்னும் கவனமா இருக்கணும். நல்லா வைத்தியம் பாக்குறியே. அசையாத. ஜேட், நீ எதுக்கு கூல் ஒன்ன பிடிக்கணும்னு நினைக்கிற? நான் டன்லான சேர்ந்தவ. அது இங்கிருந்து ரொம்ப தூரம் இருக்க ஒரு டெரகோட்டா நகரம். என் தாத்தா தான் என்ன வளர்த்தாரு. அவரு எப்பவும் என்கிட்ட நான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்வாரு, ஒரு டெரகோட்டா இல்லைன்னு சொல்வாரு. என் உண்மையான பெத்தவங்களை தேட எனக்கு அவர் உதவி செஞ்சாரு. எங்க ஊரை தாண்டி ரொம்ப தூரம் போனோம். ரொம்ப கடினமான பயணம். இருந்தாலும் சமாளிச்சோம். இருந்தாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் என் தாத்தா கைவிடல. ஒரு நாள் நாங்க சென்னை நகரத்தை நெருங்கும் போது அந்த கமான் என் தாத்தாவை கொன்னுடுச்சு. நிச்சயம் அதை நான் சும்மா விடவே மாட்டேன். மன்னிச்சிரு, நான் உன்னை அழ வைக்கணும்னு நினைக்கல. பரவாயில்ல, விட. என்னப்பா இது? என்னடா பாக்குற? செய்தி கேட்டீங்களா? ஒரு மாஸ்டர் இருக்கான், அதுவும் சிங்காங்ல. என்ன செவத்துக்குள்ளேயா இருக்கும்? அதெல்லாம் உண்மையா இருக்காது. அந்த மான்ஸ்டர் உள்ள வரணும்னா நம்மள கடந்துதான் வரணும். மான்ஸ்டரை பத்தி பேசுனதுனால கேக்குறேன் பாஸ். அந்த பொடிப்பையன் மேக்னஸ்க்கு என்ன இருக்கும்? செத்து இருப்பானா? எப்பவோ செத்து சுண்ணாம்பா இருப்பான். ஹே, இவ்வளவு முகமூடிங்க இருக்கு பாரு. ஜேட், இது பாரு. நீ ஆரம்பத்துல ஒண்ணு போட்டுட்டு இருந்தியா? அந்த மாதிரியே இல்ல. ஹேய், நீ என்னோட கூட்ட கலைச்சிட்ட. ரொம்ப அழகா இருக்கு. ஆமா,
மேக்னஸ் எங்க இருக்க நீ? யாரு மணி? ஓ, இங்க இருக்கியா? ஏய் மேக்னஸ், உருப்படாதவனே. Sometimes in life you don't know where to go. The path you should take is not clear. But now I know it's better when you're near. Oh, you are all I need. Love at first sight can take your breath away. I'll always remember that day. Your hand in mine, wherever we may go. Oh, you are all I need. And the moon of Chin shines brightly next to the stars that guide ஜேட், இது உனக்கு தான். இது பார்க்க உன்ன மாதிரியே இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. we know to look up for the moon of Chin. இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜேட், நான் உன் வாழ்க்கை வேணா வான வெடிக்க மாதிரி கொஞ்ச காலமே இருக்கலாம். ஆனா என் வாழ்க்கையில நான் பார்த்த அற்புதமான பிரகாசம் நீதான். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்னா போய் உன்னோட குடும்பத்தை கண்டுபிடிக்கலாம். ஆமால, கூடவே நம்ம டாங்யாங் சிட்டிக்கும் போகலாம். ஏய், எல்லா நகரத்தையுமே நம்ம சுத்தி பார்க்கலாம். மறந்துட்ட பாரு, இது உன்னோடது. அத நீயே வச்சுக்கோ. If we're ever lost, we know to look up for the moon of Chin. predetermined and written in our stars.
ஜேட் கிட்ட வராத. அது நம்ம உயிரை காப்பாத்துச்சு. அத முதல்ல கொல்லுங்க. ஒதுங்கி போ. நான் தான் அதை பிடிச்சேன். மலை உச்சில அன்னைக்கு நாங்க அதை பிடிச்சிருக்கணும். ஆனா ஒரு ஒட்டகத்து மேல வந்த கெடுவனால அது கெட்டு போச்சு. இன்னைக்கு இதை பிடிச்சே தீருவோம். ஜேட், இப்ப என்ன சொன்ன? ஒண்ணு சொல்லு. அது அது கொல்லகாரா, என் தாத்தாவை கொண்டது நீதானா? நான் சும்மா விடவே மாட்டேன். ஜேட், தயவு செஞ்சு அவளை போக விடுங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு. தலைவா, தலைவா, நாங்க அந்த மான்ஸ்டரை கிட்டத்தட்ட பிடிச்சிட்டோம். அப்போ இவங்க வந்து தாக்குனாங்க, அதை விடுவிச்சுட்டாங்க. தளபதி, இவங்க போய் சொல்றாங்க. இவங்க ஜேடோட தாத்தாவை கொன்னுட்டாங்க. அதனாலதான் அவன் சண்டை போட்டா. அதோட அந்த அடக்க மிருகத்தை நாங்க தான் தளபதியாரே, இதெல்லாம் சுத்த போய். இந்த பொடி பையனால மான்ஸ்டரை பிடிக்கவே முடியாது. இந்த ஒல்லியான பையன் மான்ஸ்டரை பிடிச்சதை நாங்க பார்த்தோம். ஐயோ, நீ ஏமாத்துற. தளபதியாரே, இவங்க 2 பேரும் அதை கொண்டு வர விடாம தடுத்தாங்க. போயிடுங்க. சரி. அவனுங்களை எதுக்கு போக விட்டீங்க? என் தாத்தாவை அவங்க கொன்னுட்டாங்க. நீ எதையும் யோசிக்காம பேசுற. ஒருத்தருக்கு மரணங்கிறது அது போர்க்களத்துல நடந்த அது பெருமைக்குரிய ஒரு விஷயம். எனக்கு நியாயம் வேணும். ஒரு கொலைக்காரங்களை நீங்க பாதுகாக்கிறீங்க. நீங்கள ஒரு தலைவரா? நீங்க சரியான கோழை. தளபதி, மன்னிச்சிருங்க. மக்களுக்கு உன்னால அசிங்கம் மட்டும்தான். நீ ஒரு தலைவனா இருக்க உனக்கு தகுதியே இல்ல. போத நிறுத்து. தளபதி ஜேன், தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க. அவ தாத்தாவை இழந்ததுனால ரொம்ப வருத்தத்திலையும் கோவத்திலையும் இருக்கா. அவளை தண்டிச்சிடாதீங்க. குலுனை கண்டுபிடிக்க அவ தான் உதவி பண்ணா. ஜெயின், வேண்டாம். எனக்கு நியாயம் வேணும். ஜெயின், வேண்டாம். நான் சொல்றேன். அவளை புடிங்க. தள்ளி போ. வேண்டாம். நான் மறந்துட்டேன். நீ அவங்கள ஒருத்தன் தானே. உங்களுக்கெல்லாம் இதயமே இருக்காது. தளபதி, தயவு செஞ்சு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீ நல்லா சண்டை போட்ட. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால உன் தாத்தாவோட சாவை நான் கௌரவிக்கிறேன். உனக்கு இறுதியா ஒரு வாய்ப்பையும் தர. அப்புறம் மேக்னஸ் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப நீ தலைமை வீரன். மிக்க நன்றி. நல்லது. ஜேட், என்கிட்ட வராத.
நீ நினைச்சது உனக்கு நடந்துருச்சுல? ஜேட், நான் அதுக்காக ஜேட் Your eyes are cold, and my heart is frozen. I see the light, but I feel no more warmth. You said you would always care, but now I don't see you there. I search blindly for your voice, but you're silent. Bury our love high up in the stars. Let it shine down wherever you are. I thought my dreams would live வாழ்க! பாத்தீங்களா அவன் எவ்வளவு கம்பீரமா போறான்னு? அவன் கொடுத்த வாக்க காப்பாத்தி படைத்தளபதி ஆயிட்டான். ஓ, உண்மையாவா? அந்த மாஸ்டர் பாத்தியா? பயங்கரமா இருக்குல்ல? ஆமா, வேற யாரு? நம்ம மேக்னஸ் தான். அவர்தான் முடிப்பாரு. Look at what you've done, my love. Bury our love back behind your eyes, so you won't see as the sunlight dies. What was once bright is now in darkness. Look at what you've done, my love. Drown our love beneath this lake of tears. Hold your breath and hope that the storm clears. Is there a cure for this pain inside? Fix this broken heart, my love. ரொம்ப வினோதமா இருக்கே. இருட்டுறதுக்கு முன்னாடியே படம் திரும்ப வந்துருமே. எங்கேயோ படுத்து தூங்கிட்டாங்களோ என்னவோ. அட, நம்ம ஆளு. வீரர்களே, போருக்கு தயாராயிடுங்க. எல்லாரையும் தயாரா இருக்க சொல்லு. சரி கேப்டன். சிங்ய
யூனியன் நகரத்துக்காக தயாரா இருங்க. கேப்டன் அட்டாக் பண்ணிடுச்சு. சீக்கிரம் கத்தாத. உன் போராட்டத்தை நிறுத்து. மிருகமே, எங்கள எத்தனை பேரை கொண்டு இருக்க? உன்னோட தோலை உரிக்காம நான் அடங்க மாட்டேன். போதும், நிறுத்துங்க. மேக்னஸ் அவர்களே, இந்த மிருகம் பொதுமக்கள் மத்தியில நாளைக்கு கொல்லப்படும் தளபதி அறிவிச்சிருக்காரு. அதனால நீங்க யாரும் இப்ப இதை தண்டிக்க வேண்டாம். என்ன மேக்னஸ் அவர்களே, நீங்க போகலாம். உங்களுக்கு இந்த பதவியை கொடுத்தப்போ நாங்க போங்கன்னு சொன்னேன். சரி, போறோம். ஜெனரல், அந்த அரக்க மிருகம் கூலனை தண்டிக்கிறத கொஞ்சம் தள்ளி போடணும்னு வேண்டிக்கிறேன். வெண்கல டிராகன் காவலாளிகளால தான் நம்ம சிப்பாய்கள் கொல்லப்பட்டாங்க. கூலனுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம ஒரு போதும். இறக்கமே இல்லாம கொல்றது அந்த மாஸ்டர்ஸ் எல்லாரையும் கொண்டு இருக்கா. என்னோட வீரர்களுக்காக கண்டிப்பா அது நாளைக்கு கொல்லப்படும். ஆமா, பிரான்ஸ் டிராகனை கொல்ல நான் ஆள் அனுப்புறேன். அத கொல்ற பொறுப்ப உனக்கு நான் தரேன். தளபதி, மறந்துடாத, இப்போ நீ நம்மள ஒருத்த. நீ உண்மையிலே கெட்டவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு பெரிய முட்டாள். அதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணால பாக்குற எல்லா விஷயங்களுமே உண்மை ஆயிடாது தம்பி. உன் கண்ணு உன்னை ஏமாத்திடும். உன்னோட இதயத்தால பாரு. என் மனசு மாறதுக்குள்ள இங்கிருந்து நீ தப்பிச்சு போயிடு. ஏய் குலு, என்ன பண்ற? என்ன விடு. எங்க போற நீ? எங்க அங்க கீழே போற? என்ன இடம் இது? இது பாதரசம். இந்த கல்லு. அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு அந்த சக்திகள் தேவை. அதோட சந்ததிகளுக்கு இந்த மாதிரி தெரியாத நிறைய சக்திகள் இருக்கு.
இது அந்த படைப்புக்கான கல் தானே? சோ நீ இந்த கல்லுக்காக தான் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கல? இந்த கல்லு தான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணமா? மேக்னஸ், நீ உன்னோட கூட்டாளிகளை ஏமாத்திட்ட. தளபதி, இப்ப நான் உன்னை என்ன பண்றதுன்னு மட்டும் சொல்ல. தளபதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த மிருகங்கள் நம்ம நகரத்தை அட்டாக் பண்ணது இந்த கல்லுக்காக தான். இது இவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறம் இந்த ஷிங்யாங் நகரமே போர் இல்லாம அமைதியாயிடும். அந்த கல்லை என்கிட்ட கொடு மேக்னஸ். அது உனக்கு சரின்றது தெரியல. கொடு. எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? எது சரின்னு உனக்கு தெரியறப்ப எதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க சொல்லு. கொடு, என்கிட்ட கொடு. என்ன நம்பு. புரியல. இந்த கல் எதுக்கு இங்க இருக்கணும்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அதை என்கிட்ட கொடு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நீங்களா? என்கிட்ட கொடுன்னு சொல்றல. ஷேர்பா, நான் சண்டை போடுறது எப்படி இருக்கு? வாங்க வாங்க வாங்க. ஐயோ, என்னையா பண்ற? ஜெய், நீ வந்துட்டியா? என்ன மன்னிச்சிரு. அது பேச இப்ப நேரம் இல்ல. தளபதி, வா போலாம். ஏய், இருங்க, நானும் வரேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள விடாதீங்க. அவங்கள கொல்லுங்க. ஜெட், ஜெனரல் ஜின் அந்த மாத்திரையை சாப்பிட்டதை பார்த்தேன். அப்படின்னா அவர் இதுல கூட்டு கலவாணின்னு நினைக்கிறேன். அதோட இந்த மிருகங்கள் அந்த படைப்பு கல்லுக்காக மட்டும் தான் நகரத்தை அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுவும் சரிதான். சரி, இப்ப என்ன பண்றது? மிருகங்கள் கிட்ட கல்லை திருப்பி கொடுத்துடலாம். அதுக்கு எதாவது காரணம் இருக்கா? நான் இதை என் நகரத்துக்காக செய்யறேன். ஜாக்கிரதை. உனக்கு எதுவும் அடிப்படல? மேக்னஸ், உன்னை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துரு. நாம இந்த நாட்டுக்கு விசுவாசமான வீரர்களா சண்டை போட்டோம். அரக்க மிருகங்களோட பல வருஷங்களா போராடிட்டு இருக்கோம். ஆனா அந்த மிருகங்கள் என்ன காரணத்துக்காக முதல்ல நம்மள தாக்குனாங்கன்னு யோசிச்சீங்களா? ஏன்னா அவங்களுக்கு சொந்தமான இந்த படைப்புகள் அவங்களுக்கு தேவை. இந்த கல் அவங்களுக்கு உரிமையானது. அவங்க எதிர்காலமே இதுல அடங்கி இருக்கு. ஆனா யாரோ இதை திருடி இந்த சிங்யாங் நகரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த வேலையை செஞ்சது யார் தெரியுமா? நம்ம தளபதி ஜின். இந்த கல்ல திருப்பி கொடுத்துட்டா இன்னையோட இந்த போர் முடிவுக்கு வந்துரும். மேக்னஸ் ஒரு துரோகி. அவனை பிடிங்க. மான்ஸ்டர்ஸ். ஆணையிடுங்க. எல்லாரும் தயாராகிருங்க. கொஞ்சமும் தயக்கம் காட்டாதீங்க. தாக்குங்க. ஜெனரல், இந்த துரோகிகளை என்ன பண்றது?
அவன் கைக்கு இந்த கல் கிடைக்கூடாது. இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ செத்த. இந்த வாங்கிக்கோ. தளபதியாரே, என்ன இது? வாங்க, ஓடி போயிடலாம். ஏய், அது நம்ம ஜெனரலா? எனக்கு தெரியாது. அதுதான் அந்த கல்லு. எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை வருஷங்களா இந்த சக்திக்காக ஆசைப்பட்டு 2 பேருக்கு நடுவுல வெறுப்ப விதைச்சு போரை தொடங்கி வச்ச. ஆயிரக்கணக்கான பேர் பலியானாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அரக்கனான நீதான். பாருப்பா, இப்ப நான் கடவுள். என்னை யாரும் தடுக்க முடியாது. ஜெனரல், நீங்க தப்பு பண்றீங்க. நிறுத்திருங்க. அப்புறம் வேற யாருக்காவது சொல்ல விருப்பம் இருக்கா? அந்த கல்ல கொடுத்துரு. மேக்னஸ், ஜேட்.
நீ எந்த இடத்துல இருக்கணும்ன்றது உனக்கு தெரியணும். அது தெரியாம என்கிட்ட வந்து போனால நீ அந்த கல்லோட பவரை ஃபீல் பண்ணல. இப்ப இந்த இடத்துல நீ ஏன் இங்க இருக்க தெரியுமா? நான் இங்க இருக்கிறதே உன்னை கொல்லதாண்டா. எங்க சக்தி தான் நிர்ணயிக்கும். நான் அதீத சக்தி வாய்ந்தவன்டா. இந்த சக்தி என்னோடது. அடி இவன் மூஞ்சிலே அடி. விடாத. போடு. அப்படிதான். இந்த சக்தி அடையறதுக்காக நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்க தெரியுமா? தூக்கி போட அடிங்க. விடாதீங்க. அப்படிதான். சரிங்க. இப்ப அதே மாதிரி உனக்கு சக்தி இருக்கணும். இல்லைன்னா நீ கரும்பா முச்சி ஆயிடுவடா. நசுக்கிடுவண்டா. அது என் தலையெழுத்த மாத்தச்சு. அதோட சக்தி எனக்கு முழுசா ஏறுச்சு. கருப்பா மூச்சா இருந்தனா கடவுளா மாறின. மான்ஸ்டர்ஸா அது நம்மள அட்டாக் பண்ண வருது. நீங்க கேட்ட போடுங்க. இந்த பவர் எனக்கு தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான் சொந்தம். அட எந்திரி மேக்னஸ். இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா? என்ன மாதிரி ஆரம்பிச்சா எப்படி? தலையெழுத்த நான் முடிவு பண்றேன். வேண்டாம். ஜேட் இல்ல. ஜேட் இல்ல. ஜேட். ஜேட். கேடு கெட்ட மான்ஸ்டர். வீரர்களே தாக்குங்க. ஜேட். ஜேட். மேக்னஸ். நீங்க எல்லாரும் சரியான முட்டாள்கள். நீங்க எல்லாரும் என்ன வணங்கணும். இந்த நகரம் ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. அதுக்கான நேரமும் வந்தாச்சு. அதனால இனிமே பாதாளம் எனக்குத்தான்.
மேக்னஸ், என் கையை விட்டுரு. முடியாது. நீ சத்தியம் பண்ணிருக்க என் கூட டாங்கிங் சிட்டிக்கு வரேன்னு, குடும்பத்தை கண்டுபிடிக்கிறேன்னு. ஜேட், வேண்டாம். மேக்னஸ், நான் இப்போ இங்கதான் இருப்பேன், உன் கூடவே தான் இருப்பேன், அதுவும் இதயத்துல. குட் பை. மேக்னஸ், சட்டப்படி நீ வாலெல்லாம் வச்சுக்கிட்ட அதனால இந்த விஷயத்தை நீ மறந்துடுன. மரியாதை என்கிட்ட மன்னிப்பு கேளு. இப்பவே நேற்றைய நிலவு நாளைய வழிக்கு ஒளி காட்டும். மனசு இல்லாம அடி எடுத்து வச்சா வெளிச்சம் கூட இருட்டாயிடும். மேக்னஸ், உன் வழியை நீ கண்டுபிடிச்சியா? நீ எங்க போகணும்னு நினைக்கும் போது உன் கால்கள் போச்சா? உன்னால போர் வீரனா ஆக முடியாது, அவங்க அப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. உனக்கு என்ன மனசுல பெரிய சிப்பாய் நினைப்பா? இப்போ அடுத்தது உனக்கு வரலாம் மேக்னஸ். நீ போர் வீரனின் தலைவன். நீ மறந்துடாத, இப்போ நீ நம்மள ஒருத்தன். நம்ம பிறப்ப நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கலாம். வேலைக்கார, போர் தளபதி, இந்த பதவிகள்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீ யார நேசிக்கிறியோ அவங்க தான் முக்கியம். அவங்க தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்க முடியும். அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். மேக்னஸ், நீ ஒரு வழியா பார்க்க ஆரம்பிச்சுட்ட நினைக்கிறேன். இந்த கல்லோட சக்திக்கு ஈடு இணையே கிடையாது. இப்ப என் கையால நீ சாக போற. நீ செஞ்ச கொடுமைகள் எல்லாத்துக்கும் உனக்கு தண்டனை கொடுப்பேன். இது என்னோட ஜேடுக்காக.
கதை முடிஞ்சது மேக்னஸ். Your eyes shine bright in the darkest night. Your smile, it shows me where to go. Two worlds then collide. We stand here side by side. This is where we belong. இப்ப என்ன முடிவு எடுக்கிறதா இருக்க? மேக்னஸ்,
அந்த பொண்ணோட இறந்த காலத்தை என்னால பார்க்க முடியல. அவளுடைய பூர்வீகத்தை என்னால கண்டுபிடிக்க முடியல. உன்னோட எதிர்காலமும் குழப்பமா இருக்கு. இப்போ நீ இந்த புது பாதையை தேர்ந்தெடுத்தீன்னா பல பொது ஆபத்துக்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஓ முடிவுதான். அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். Sometimes in life you don't know where to go. The path you should take is not clear. But now I know it's better when you're near. Oh, you are all I need. Love at first sight can take your breath away. I'll always remember that day. Your hand in mine, wherever we may go. Oh, you are all I need. And the moon of June shines brightly next to the stars that guide us to our destiny. It was fate that led us here. If we're ever lost, we know to look up for the moon of June. Predetermined and redeeming our stars. Let the moonlight and the starlight guide our hearts on their way home. Night and day will change as we go.
We'll walk bravely down these winding roads in search of our desires. Every step bringing us together. Over mountains and rivers we'll explore.